இந்த வாரம் என்ன படம் பார்க்கலாம்? பரிமளான் கம்பெனி அல்லது பரிமளான் கோ அப்படி வச்சுக்கோமே. எதற்கா? தொழில் பண்ணுறதுக்கா இல்லை எல்லோரும் நிறைய ஊர்வலம் சுற்றுறதுக்கா? இல்லைங்க, ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை பரிமளாவும் அந்த கம்பெனி என்ன சேர்ந்து பண்ணாங்கங்கிறது தான். பரிமளான்னாக்கா நீங்கள் ஏதோ ஒரு பெரிய அழகிய பெண்மணியை நினச்சிக்கக்கூடாது. நம்ம ஜெயராமன் தான் பரிமளா என்ற பேர். ஏன்னா அவங்க அம்மா பேர் இருக்கிறதுனால பரிமளா அந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கிறேன். ஓகே. இதில் பாண்டியராஜ் இயக்குனர், நம்ம ஒரு குடும்ப இயக்குனர், ஒரு ரீசனபிள் பசங்கள்லேருந்து எவ்வளோ விஷயங்கள் நிறைய படங்கள் செய்தக்கூடிய ஒரு பர்சனு. இந்த நல்ல இயக்குனர் எல்லாத்துக்கும் நல்ல செய்தியை கொடுப்பார். ஆமாங்க. கதை என்ன? அதாவது ஒரு ஈவ்டீசிங்கு அல்லது பெண் கொடுமை அல்லது போக்சோ இதை மாதிரி செய்யக்கூடிய ஒரு பர்சன் வருந்தி அல்லது வேகமாக விரட்டி ஒரு பெண்களை வேட்டையாடுவதில்லை. நக்கல் நையாண்டி அது ரொம்ப அத்துமீறது, நடுரோட்டில் நிற்க வச்சு பெண்ணை முத்தமிடுவது அல்லது அதை பிந்தி தட்டுவது, அது மாதிரி ஒரு பையன் இருக்கான். அவன் ஒரு என்ன செய்கிறாங்க, மீனவ பகுதின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது தெளிவாகவே டைட்டில் போட்டுறாங்க, பார்க்குறதுக்கு முந்தைய பார்த்துட்டாங்க. அந்த பகுதியில் எப்போதும் ரவுடிகள் என்பதை விட ரவுடியாக காண்பித்துக் கொள்வதற்கு நிறைய ஆசைப்படுறாங்க. அப்படி தான் அந்த இளைஞன் என்ன செய்கிறாரு, ஒரு மத்தியதர குடும்பம், அவர் ஒரு அரசு பணியில் போகணும்னு முயற்சி செய்துவிட்டு அவர் ஏஜ் பாரானதுனால அந்த வேலைகளுக்கு ஐபி கோர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல, அந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு மனிதராக ஜெயராமன் இருக்கிறார். அவருக்கு 2 பெண்கள் படித்து நல்ல வேலைக்கு செய்கிறார்கள். ஒரு ஃபேமிலி சொல்ல வேண்டியதில்லை. நம்மளுடைய அந்த முந்தானை பிடிச்ச நடிகை இருக்கா. ஆமாம், அவர்கள் விட்டாலே தான் எதுவுமே கலகலப்பு கேட்க வேணாமே, அப்படி இருக்கிறார். ஒரு நல்ல குடும்பம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒன் ஃபைன் மார்னிங்னு சொல்லமுல்ல, ஒன் ஃபைன் மார்னிங் கிடக்குன்னு அந்த பையன் வெட்டி கொலை செய்யப்பட்டு, கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அந்த ஈவ்டீசி மனைவி இறந்து விடுகிறார். இது குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வருது. என்னவா, யாரா கொலை பண்ணது, யார் அப்பா பண்ணாரா, அம்மா அவங்க அண்ணன் தம்பி அவரை வச்சு கொண்டாங்களா, இந்த பெண்கள் நண்பர்களை வச்சு காதலர்களை வச்சு செய்தார்களாங்கிறதான் இதோடைய முக்கியமான டைட்டில் அண்ட் டாப்பிக்கு. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதில் சுவாரஸ்யமாக அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டை இணைச்சதுனால இது நம்ம குடும்பத்தில் நடக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்க ஒரு நல்ல இயக்குனர். அதானே, இயக்குனர் தானே. மீடியா சினிமா என்பது இயக்குனரின் மீடியா தானே. அது தமிழில் தான் அந்த காலத்து தியாகராஜ பாவத்திலேருந்து இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட் வர்ற தனுஷ் சிம்பு வரலையும் ஹீரோ பேஸ் பண்ணால் கூட இயக்குனர் கதையையும் அந்த கதை களத்தையும் அந்த நடிகர்னு சொல்லக்கூடிய பொம்மைகள்னு சொல்லுவாங்க, அவர்களை நன்றாக இயக்கியிருக்கிறார். யதார்த்தம். ஆமாம், அப்படி ஒரு யதார்த்தமான சூழ்நிலையில் தான் அந்த படம் துவங்குது. அந்த குடும்பத்தில் என்னென்ன, குடும்பத்தில் யார் யார் சமைக்கணும், யார் யார், அது நாத்தனார் இறந்து விட்டால் எப்படி அந்த அந்த வீட்டில் புகுந்த பெண்ணை எப்படி டீல் பண்ணுறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்பது ரொம்ப உள்வாங்கி செய்திருக்கிறார். அது அந்த கொலையை யார் செய்தது, அப்புறம் அவருடைய அம்மா, இவருக்கு செல்ல பிள்ளை அவர்னால அவரையும் கொலை செய்து, அவருடைய நண்பர் இந்த கொலை என்னடா கொலையாக போயிட்டுருக்கு, இதை யார் செய்ததுங்கிறதா. இதை கண்டுபிடித்தாரா இல்லையா, யார் பல சமயத்தில் என்ன பண்ணுவான், கண்ணாடியை கண்ணில் போட்டுக்கிட்டு இல்லை பனியனை மேலே போட்டு சட்டி போட்டு உலகம் பூரா தேடிக்கிட்டு இருக்கும். என்னடா அது எங்கே இருக்குது, இங்கே வச்சாங்க என்னங்க அப்படின்னு வீட்டில் கேட்டாக்கா அது இல்லை அப்படின்னு, இந்த கண்ணாடி போட்டிருக்கல அப்போ தான். அது போல தான் நாம் தேடிக்கொண்டிருந்த அந்த திரைப்படத்தில் யார் அந்த உண்மையான குற்றவாளி என்பது ரொம்ப பார்த்தோன்னா அடடே அப்படிங்கிறது வரும். அது படம் பார்த்தா தான். இதில் ஒரு குடும்ப சென்டிமெண்ட்டு, ஒரு சஸ்பென்ஸு த்ரில்லர், ரொம்ப அடிப்படையில் போதை கலாச்சாரத்தை வச்சு ஒரு செஞ்சுருக்காங்க. அது தற்போதைய முதல்வர் ஓப்பனிங்கிலே நன்றி சொல்கிறார். நம்ம ஜிகேஎம் தமிழ்குமரன் லைக்காவுடைய ஆளினால் இதாக இருந்தார்ல, அவர் நிறைய நிர்வாகம், அப்போ நிறைய எம்எல்ஏலாம் போய் வேட்பாளராக இருந்துவிட்டு வந்திருக்கிறார். ஒரு நல்ல திரைப்படத்தை, ஒரு நல்ல திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவரை கொடுத்துருக்கிறேன். பார்க்கணும், எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்கணும்.